சற்று முன் திமுக மூத்த அமைச்சர் ஐ பெரியசாமி கைது. உச்சக்கட்ட பரபரப்பில் திமுகவினர். ஸ்டாலின் அவசர ஆலோசனை. அதாவது அமைச்சர் ஐ பெரியசாமி இல்லத்தில் இன்று காலையில் இருந்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை செய்து வருகிறார்கள். சென்னை, மதுரை, திண்டுக்கல் உள்பட ஐ பெரியசாமிக்கு சொந்தமான இடங்கள், நிறுவனங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகிறார்கள். சட்டவிரோத பண பரிவர்த்தனை தொடர்பாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள இல்லத்தில் வசித்து வருகிறார். இந்த நிலையில் இன்று காலையிலேயே அமைச்சர் ஐ பெரியசாமி இல்லத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். இவ்வாறு ஐ பெரியசாமிக்கு சொந்தமான சென்னை, மதுரை, திண்டுக்கல் உள்பட பல்வேறு இடங்கள், நிறுவனங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் இன்று காலையிலிருந்தே சோதனை நடத்தி வருகிறார்கள். சட்டவிரோத பண பரிவர்த்தனை தொடர்பாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருவதாக முதல் கட்ட தகவல் வெளியானது. கடந்த திமுக ஆட்சியின் போது வீட்டு வசதித்துறை அமைச்சராக இருந்தபோது அப்போதைய முதல்வர் கருணாநிதியின் பாதுகாவலராக இருந்த அதிகாரிக்கு வீட்டு மனை இடஒதுக்கீடு செய்ததாக ஐ பெரியசாமி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு இருந்தது. அந்த வழக்கில் இருந்து அவர் விடுவிக்கப்பட்ட போதும் சமீபத்தில் அந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. இது தொடர்பாக தற்போது இந்த சோதனை நடத்தப்பட்டு வருகிறதா, இல்லை வேறு ஏதேனும் காரணத்திற்காக அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகிறார்களா என்ற தகவல் வெளியாகவில்லை. சோதனையின் போது சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள அமைச்சர் ஐ பெரியசாமி இல்லத்திற்கு அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனைக்காக இன்று சென்றபோது அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவலர்கள் அனுமதி மறுத்ததாக சொல்லப்படுகிறது. இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. இதை பற்றி கேட்டதற்கு திமுகவினர் தமிழ்நாடு சட்டசபை தேர்தல் நெருங்கி வருகிறதல்லவா, ஆகையால் பாஜக தன்னை நல்லவன் மாதிரி தமிழ்நாட்டு மக்களை நம்ப வைப்பதற்கும் திமுகவை திருடர்கள் கட்சி என்பதையும் நம்ப வைப்பதற்காக நடிக்கும் நாடகமே இந்த அமலாக்கத்துறையின் சோதனை. தேர்தல் முடியும் வரை இது போன்ற நாடகங்கள் நடந்து கொண்டே இருக்கும். மக்கள் ஏமாற வேண்டாம், நாடகத்தை ரசித்து கொண்டே செல்லுங்கள் என்று திமுகவினர் அறிவித்தனர். இந்த நிலையில்தான் பெரியசாமி வீட்டில் நடத்தப்பட்ட சோதனையில் முக்கிய ஆவணங்கள் சிக்கியதாக சொல்லப்படுகிறது. அதன் பேரிலே அவர் எந்த நேரமும் கைது செய்யப்படலாம் என்ற அச்சத்திலே இருந்து வருகின்றனர் திமுகவினர். இதனால் இந்த கைது நடவடிக்கை தடுப்பதற்காக ஸ்டாலின் இது குறித்து அவசர ஆலோசனை நடத்தியிருப்பதாக தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.